ஓம் மகாதேவி சேத்னி விஷ்ணு மஞ்சிதே தன்னோ லட்சுமி பிரதிஜாது. ரிஷபராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலம் 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வரை பங்குனி மாதம் உண்டான பலன். இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன் கொடுக்குது, ரிஷபராசிநாதன் என்ற நிலையில் அருள் புரிகிறார் பார்ப்போம். உங்க ராசியிலே அடங்கிய நட்சத்திரத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமே கொடுக்கும். ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு அருமையான காலம். ரிஷபராசிக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் சூரியன், செவ்வாய், புதன் அனைத்து கிரகம் லாபஸ்தானத்தில் இயங்கும் போது மிகவும் சிறந்த காலமே. விடுபட்ட உறவினர்கள்லாம் வந்து சேரக்கூடிய தன்மை, மனக்குழப்பம் நிவர்த்தி ஆகும். ஏதேனும் ஒரு ஆலயத்தில் சென்ற யாகத்தை நடத்தி கொள்ளும் போது சிறப்பு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் நல்ல விருத்தி அடையும். குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம். தன விரயம் இல்லாமல் தன பிராப்தத்தோடு இருக்கக்கூடிய தன்மை, தெய்வ கடாட்சம் உருவாகக்கூடிய தன்மை. நம்ம ஏதேனும் ஒரு பிரார்த்தனை விட்டிருந்தா இந்த காலத்தில் நீங்கள் செய்து கொள்வது கைமேல் பலன் அமையும். ஆகவே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருமையான காலமே. தன பிராப்தத்தை அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை. சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே, சூரியன், செவ்வாய், புத பகவான் அனைத்தும் கிரகம் லாபஸ்தானத்திலே இயங்குவதால் கொடிகட்டி பறக்கக்கூடிய தன்மையை உருவாகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை கிடைக்கக்கூடிய தன்மை. கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய் வழியில இருக்கக்கூடிய உடைமைகள், சொத்துக்கள் அனைத்தும் சற்று ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வதே சிறந்தது. ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அது சரி பார்த்து கொள்ளணும். இல்லை நீங்க ஒரு இளம் வயதினராக இருந்தால் உங்க தாய் பேர் மேல, அதாவது உங்க அம்மா மேல ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மை உருவாகும். அம்மா பேர்ல வாங்கலாம், அப்பா பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே சொத்துக்கு உண்டான தன்மை உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை. ஆகவே இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி உருவாகும். ஆகவே இதுக்கு உண்டான முயற்சிகள் முழுவதுமாக நீங்க ஈடுபடக்கூடிய தன்மையை கொடுக்கும். இருப்பினும் உங்களுக்கு புதன்கிழமை அதிகாலை 4:45 முதல் வெள்ளிக்கிழமை மாலை 3:48 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே புதன், வியாழன் அது வரைக்கும் உங்களுக்கு உள்ள, அதனால வெள்ளிக்கிழமை அதிகாலை முடிவடைகிறதால் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான குறைபாடு. ஆகவே ரிஷபராசிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும்போது வியாழன், வெள்ளி சற்று ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஆகவே புதன் முழுவதுமாகவே உங்களுக்கு நிதானித்து செயலாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆக எந்த விதமான அவசரம் என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். சோர்வென்று உழைக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்கள். எந்த விதமான பணி உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த பணி சுமை பற்றி நீங்க கவலையே கொள்ளாமல் கொடுத்த வேலை மிகவும் சிறப்பாக செய்யணும், நம்ம தவறு இல்லாமல் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழு கவனத்தோடு செயல்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துல போய் வழிபாடு தவறாம, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமி போய், அந்த தெய்வத்தை போய் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளும் போது கைமேல் பலன் கொடுக்கும். அது எந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல. உங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் ரிஷபராசிக்காரங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துல போய் உங்களுக்கு பிடித்த இறைவனை தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நீங்க ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது மிருகசீஷ நட்சத்திரத்துல முருகப்பெருமான் வழிபாடு தவறாம செய்யணும். மிருகசீஷ நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் அங்காரகனை சார்ந்த ஆலயம். நம்ம மிருகசீஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கு போய் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வரும்போது ஒரு அரளிப்பூ மாலை அல்ல அரளிப்பூ முளம் பூவாத சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தடை நிவர்த்தி ஆகும். நீங்க ஒரு மிருகசீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி
வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்ப அம்பிகையோட இருக்கக்கூடிய அம்மனை முதல்ல அம்மனையும் சென்று சிவபெருமான போய் தரிசனம் செய்யணும். அப்ப எல்லா ஆலயத்துல சிவனுக்கு பேரோட அம்மன் பேர் முன் உதாரணமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆலயத்துல போய் வழிபாடு, சிவன் ஆலயத்துல போய் இந்த திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதி நட்சத்திரம் அன்றைக்கு போய் நீங்க தவறாம வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர் பலம் தரும். ஆகவே இந்த முருகப்பெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு தவறாம செய்து வரக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்க. இருப்பினும் உங்களுக்கு தோஷமுள்ள காலமாக சில நேரம் உங்களுக்கு அமையும் போது மன திருப்தி உருவாகும். அவ்வப்போது மன திருப்தி கொடுத்துட்டே இருக்கு. இந்த மன திருப்திக்கு தான் இந்த நட்சத்திர பிரகாரம் வழிபாடு சொன்னது. இந்த மன திருப்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2ஆம் இடத்துல இருக்கு சொல்றாங்க, சனி நல்லா இருக்குதுன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துலயும் ராகு பகவான் 10ஆம் இடத்துல ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு குழப்பம் அப்படிங்கிறது எப்போதான் நிவர்த்தி ஆகும், நம்ம என்ன செய்தால் நம்ம அந்த நிவர்த்தி காணலாம் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் இயங்கி தவிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வழிபாடுகளை கவனம் செலுத்தி வரும்போது அந்த நட்சத்திர பலன் உங்களுக்கு பெறும். அதனால் நீங்க தவறாம வழிபாடு சிறப்பாக செய்து வரணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.